அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 23ஆம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே கிரக அமைப்பை வச்சு தான் கிரகங்களுடைய அமைப்பும், நகர்வு, சேர்க்கை, கூட்டணி, பார்வை, சஞ்சாரம் இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது, எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது, அதாவது மே மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஏற்றத்தாழ்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிறதுங்க. இந்த நேரத்தில் முடிஞ்ச வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதோ அந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். அதில் என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய பொருளாதார வளமை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விதமான முயற்சிகளை பொருளாதார ரீதியாக நீங்கள் எடுக்கிறீங்களோ, அதாவது வங்கி கடன் இது பண்ணுறது, இல்லை சிறுசேமிப்பில் இது பண்ணுற சிறுசேமிப்பில் நீங்கள் பணத்தை செலுத்துறது, இல்லை வேறு எங்கேனும் நீங்கள் பணத்துக்கு ட்ரை பண்ணுறீங்க, பொருளாதாரத்தில் ஏதேனும் வரணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது சாதகமாக முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா இந்த நேரத்தில் உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால, அதாவது ஏற்றத்தாழ்வு அப்படின்னா அவ்வப்போது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும், பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே மாதிரி மருத்துவ செலவும் அது ஏற்படுத்த வாய்ப்பு கிடையாது. அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் சின்ன ஒரு உடல் உபாதை தானே அப்படின்ட்டு அலட்சியம் பண்ண வேண்டாம். சின்ன உடல் உபாதையாக இருந்தாலும் ஆரோக்கிய விஷயத்தில் நம்ம கவனமாக இருந்தால் நமக்கு நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. இந்த காலத்தில் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குங்க. ஏன்னா இந்த நேரத்தில் இன்ப சுற்றுலா போவதற்கான வாய்ப்புகள் கிரக அமைப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லலாம். அது அந்த இன்ப சுற்றுலா ஆன்மீக ரீதியாக தான் பெரும்பாலும் இருக்கும். ஆன்மீக தலங்களுக்கு சென்று வழிபடுவது, அந்த மாதிரியான விஷயங்கள் மேற்கொள்வது தான் அதிகபட்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களுடைய உத்தியோகம், பணியிடம் அப்படின்றது ஏறத்தாழ கொஞ்சம் வேலைச்சுமை, வேலை பளு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால வேலை விஷயத்தில், பணியிடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று. மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரத்தில் பணியிடச் சூழல், அதாவது பணியிடத்தில் சக பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள் எழலாம், சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் எழலாம். அதெல்லாம் பெரிதுபடுத்தாதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா வேலை சுமையை சக பணியாளர்கள் மூலமாக உங்களால் ஈஸியாக பண்ண முடியும், எளிமையாக முடிச்சிட முடியும். அதனால் கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க சக பணியாளர்கள் மத்தியில். அதே மாதிரி சக பணியாளர்களுடைய தனிப்பட்ட விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதோ, அவர்கள் விஷயத்தில் தலையிடுவதோ வேண்டாம். அதே மாதிரி உங்களுடைய விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தலையீட்டையும் நீங்கள் அனுமதிக்காதீங்க. அதே மாதிரி மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்திலையும் அனுமதிக்காதீங்க. அதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையை உண்டு பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது அப்படிங்கிறது சால சிறந்த ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும்.
அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவப்பெயர் உண்டாக பலருக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க. ஏன்னா இந்த காலம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் தங்களுக்கு ஏமாற்றங்களும் அவப்பெயர் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. அதே சமயம் உங்களை அவமானப்படுத்தியவர்கள் மீண்டும் தங்களை பிரச்சனையில் சிக்க வைக்க நேரங்காலம் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து உங்களை தொந்தரவும் கொடுக்கலாம். அது சரி செய்யக்கூடிய பிரச்சனை தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கும். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய புத்தி சாதுரியத்தனத்தின் காரணமாக அனைத்தையும் நீங்கள் முறியடித்து விடுவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன இடையூறுகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். எடுத்த முயற்சிகளில் சிறிது கால தாமதத்திற்கு பிறகே தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு கிடைக்க பெறும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. ஆரோக்கிய விஷயம் அப்படின்னு வரும்போது ஆரோக்கியத்தில் ஏறக்குறைய பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை சந்தித்து வந்த தங்களுக்கு மேலும் மருத்துவ செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. திடீர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதனால் இரவு நேர பயணங்கள், தொலைதூர பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, புதுசாக வங்கியில் சேமிப்பு துவங்கிறது, இது போல் நிறைய நல்ல விஷயங்களை துவங்கினா தங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும். இருந்தாலும் கணவன் மனைவிக்கு மத்தியில் சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் ஏற்பட்டாலும் உடனுக்குடன் அது சரியாகிடும். அதனால் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம். திடீர் பணவரவு உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை திடீர் தொழில் முன்னேற்றம் உருவாகலாம். உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு பாராட்டு, சலுகைகள் கிடைக்கப்பெறலாம். இந்த மாதிரியான சாதகமான நிலைகள் மற்றொரு புறம் உங்களுக்கு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி அலுவலக வாழ்க்கை சீராக செல்லவும் வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக சிந்தனை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுங்க. நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகள் மெதுவாக முடிவடைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் குடும்பம் சார்ந்த சில முக்கிய பிரச்சனைகள், சச்சரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடுங்க. நிதி சிக்கல்கள் பெருமளவில் ஏற்படாது. வருமானம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர வாய்ப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் எந்த ஒரு பெரிய சிக்கலும் இருக்காது. ஆனால் சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்னதான காலதாமதங்கள், பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் பெரிய அளவில் எந்த ஒரு சிக்கலும் இருக்கப்பெறாது. பண பிரச்சனைகள் இருந்தால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தீர வாய்ப்புகள் இருக்குது. தேவையான பணம் சிறிது கால தாமதத்திற்கு பிறகு கண்டிப்பாக கிடைத்து உங்களுடைய பணம் தொடர்பான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரவும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி உயர் பதவியில் இருப்பவர்களுடன் நெருங்கிய உறவுகள் உருவாக ஆரம்பிச்சிடும். தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி முன்னேறுங்க. வேலையில் முக்கியமான நோக்கங்களை வெற்றிகரமாக முடிச்சிடுவீங்க. உங்களினுடைய திறமைக்கு விரும்பிய அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. குழந்தை பருவ நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. வேலை இல்லாதவர்கள் விரும்பிய தகவல் கிடைக்கப்பெறுவீங்க. ஆனால் யாருடைய விஷயத்திலையுமே இந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம். அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணலாம். கடந்த கால பிரச்சனைகளை சரியான நேரத்தில் சமாளித்து விடுவீங்க. ஆரோக்கியத்திற்கு எந்தவித பாதிப்பும் இருக்காதுங்க. தொழில் மற்றும் வேலை காரணமாக பயணங்கள் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். தொழில்கள் சீராக முன்னேற ஆரம்பிச்சிடும். வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்தும் வாய்ப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. திருமண முயற்சிகளுக்கு விரும்பிய பதில் கிடைக்கப்பெறுங்க. நிதி பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம்
கொஞ்சமாக விடுபடுவீங்க. தேவைக்கு மீறிய பணம் கைக்கு வர வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கப்பெறுகிறது. இருப்பினும் மற்றொரு புறம் செலவினங்கள் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் பார்த்து செலவு பண்ண பாருங்க. வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நிலுவையில் இருக்கக்கூடிய தகவல்கள் வந்து சேரலாம். நல்ல தொடர்புகள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குது. மற்றொரு புறம் ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்ப வாழ்க்கை நிம்மதியாகவும் எதிர்பார்த்தபடியும் இருக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். தொழில் மற்றும் வேலைகளில் அதிக அழுத்தம் இருந்தாலும் பொறுப்புகளை திருப்திகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். இருப்பினும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியமாகிறதுங்க. ஆரோக்கியத்தை புறக்கணிக்க வேண்டாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. அதே மாதிரி மன அழுத்தத்தை அதிகமாக சந்திப்பீங்க. கடினமாகவும் உழைப்பீங்க.